ஆக ஆட்சி அமைஞ்சதும் வரிசையா திறப்பு விழாக்கான பல பணிகளுக்கு நான் இப்ப அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். மீண்டும் சிவகங்கைக்கு வந்து நிச்சயம் அதையெல்லாம் திறந்து வைப்பேன். நம்ம அரசோட திட்டமிட்ட செயல்பாடுகளால தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதுன்னு சொன்னா அது நான் சொல்லுகிற கற்பனை புள்ளி விவரங்கள் அல்ல. அதையெல்லாம் ஒன்றிய அரசு சொல்லுகிற புள்ளி விவரங்கள் தான். அவங்க அறிக்கையை மேற்கோள் காட்டித்தான் சொல்றேன். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை விமர்சிக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் ஒன்றிய அரசை தான் போய் கேள்வி கேட்கணும். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு வளர வேண்டும் என்று பேசியிருக்கிறார். தேர்தலுக்காக பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பேசிட்டு போயிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்ன ஒன்றிய அரசுடைய பொருளாதார அறிக்கை வெளியாகி இருக்கு. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டுக்கு முன்னதான் இந்த அறிக்கை வந்திருக்கு. அதிலேயே தமிழ்நாட்டை மனம் திறந்து பாராட்டி இருக்காங்க. புதிதாக தொழில் தொடங்குறத ஊக்குவிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி இருப்பதா ஒன்றிய அரசு பாராட்டி இருக்கு. உற்பத்தி துறை வேலை வாய்ப்புல தமிழ்நாடு முதலிடம் ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை பாராட்டுது. பெண்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்கும் திட்டங்கள்ல தமிழ்நாடு தீட்டி இருக்கு. இது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடின்னு பெருமையா சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு ஆளுநர்களும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். படிக்காம எந்த நிகழ்ச்சிக்கும் போயிடாதீங்க. நீங்க கொடுக்கிற அறிக்கை தான் அது. உங்க ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய அறிக்கை. தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகள் வேறு மாநிலத்துக்கு போயிடுச்சுன்னு குற்றஞ்சாட்டி ஆளுநர் அவர்கள் குற்றஞ்சாட்டி வரக்கூடிய நிலையில தான் ஒன்றிய அரசின் அறிக்கை தமிழ்நாட்டை இன்றைக்கு பாராட்டி இருக்கு. சிவகங்கை கிராமங்கள் நிறைந்த மாவட்டம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல விரும்புறேன். கிராமப்புற பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருந்து வந்த மகாத்மா காந்தி பெயரில் அமைந்துள்ள 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய வழக்க அரசு காலி பண்ணிட்டு வேற பேர்ல புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு மகாத்மா காந்தியும் பிடிக்காது, மக்கள் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. அதான் இப்படி பண்றாங்க. இதை எதிர்த்து திமுக சார்பில், காங்கிரஸ் கட்சியின் சார்பில், ஏன் பல்வேறு கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது, நடத்தி இருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் நம்ம கூட்டணி எம்பிக்கள் தீவிரமாக எதிர்த்தாங்க. இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தை பற்றி குடியரசுத் தலைவர் உரையை முன் வச்சு முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் சிதம்பரம் அவர்கள் சில முக்கியமான கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார். குடியரசுத் தலைவர் உரைனா அது பாஜக அரசினுடைய உரைதான். அவங்களை நோக்கித்தான் இந்த கேள்வி. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 100 நாள் திட்டத்திலேயே 50 நாள் கூட ஒன்றிய பாஜக அரசு ஒழுங்கா வேலை கொடுக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கான நிதியை ஒழுங்கா விடுவிக்கிறது இல்லை. இந்த நிலையில 50 நாள் எப்படி மேஜிக் மாதிரி 120 நாட்களாக உயரும்? ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு 2.5 மடங்கு கூடுதல் நிதி அளிக்க தயாரா இருக்கா? 120 நாள் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்லி இருப்பதற்கு எந்த கேரண்டியும் கொடுக்கல. அது வெறும் மாயதான். சொல்றதான் சொல்றீங்க. அது எதுக்கு வெறும் 125 நாள் நிறுத்திட்டீங்க? 120 நாளுக்கு பதிலாக 325 நாள் வேலை கூட புருடா விடலாமே. அவருக்கே ஒரு நகைச்சுவை உணர்வோடு ஆழமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய வேலை ஒரு திட்டத்தில் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு
நாம் கணக்கு போட்டு பார்த்தா 65 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்திருக்கிறாங்க. ஆண்டுக்கு 10,000 கோடியிலிருந்து 12,000 கோடி வரை ரூபாய் வரை கிராமப்புற மக்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தில் இதுல பாதி வர்றது சந்தேகம்தான். வேலை நாட்களையும் நாம முடிவு பண்ண முடியாது. மேலே இருந்துதான் அவங்க முடிவு பண்ணுவாங்களாம். போதாக்குறைக்கு இனி மாநிலங்கள் 40 விழுக்காடு நிதியை வழங்க வேண்டும் என்று புது திட்டத்தில் நம்ம மேல பெரிய தாக்குதலை தொடுத்திருக்காங்க. ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய கடமையிலிருந்து நழுவி ஓடுது. கிராமப்புற மக்களை மொத்தமா கை கழுவி விடுது. இந்த குறைபாடுகளை எல்லாம் சுட்டி காட்டி இந்த திட்டத்தை உடனடியாக திரும்ப பெறணும். மறுபடியும் பழைய திட்டத்தை மகாத்மா காந்தி பேரிலேயே தொடர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நாம தீர்மானம் போட்டிருக்கிறோம். மக்களின் குரலுக்கு ஒன்றிய பாஜக அரசு கட்டாயம் செவி சாய்க்கணும். இல்லைன்னா 3 வேளாண் சட்டங்கள், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு போல இதுலயும் மக்கள் துணையோடு உங்கள் முடிவை வாபஸ் பெற வைப்போம். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வர போறதில்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. 2011 அதிமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க தெரியுமா? 2011 சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? தென் தமிழ்நாட்டில் ஏரோ பார்க்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? 58 வயசு மேற்பட்டவங்களுக்கு எல்லாம் இலவச பஸ் பாஸ்னு சொன்னாங்க, அதை பத்தி வாயை திறக்காதவங்க தான் இப்போ அடுத்த செட் பொய்ய வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க. 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்னதாவது பழனிசாமி அவர்களுக்கு நினைவில் இருக்கா? அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னீங்களா? எங்க அந்த போன்? பேருந்து நிலையங்கள், பெரிய பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், பூங்காக்கள் போன்ற பொது இடங்கள்ல இலவச வைஃபைன்னு சொன்னாங்களா? பிறகு அதை பத்தி பேச்சு மூச்சு இல்லையே. அனைத்து ஊராட்சிகள்லையும் அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கு பயிற்சி மையம் உருவாக்கப்படும் சொன்னாங்க. சொன்ன அவங்களுக்கே அது இப்போ மறந்து போச்சு. அதிமுக ஆட்சியோ பழனிசாமி அவர்களோ எப்பவுமே சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா திமுக சொன்னதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் மக்களுக்கு தெரியும். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம்னு சொன்னோம். சொன்னபடியே 1,16 லட்சம் பேருக்கு முதல் கட்டமாக கொடுத்தோம். இப்போ மேலும் 17 லட்சம் பேரை கூடுதலாகவும் சேர்த்திருக்கிறோம். இதுதான் திமுக. கட்டணம் எல்லாம் பேருந்து பயணம் கொடுத்தா போக்குவரத்து துறை நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததும் நான் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். இதனால மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்களுக்கு மிச்சமாகுது. அதே நேரத்தில் போக்குவரத்து துறையும் புதிய பேருந்துகள் நவீன வசதிகளை மேம்படுத்தி இருக்கிறோம். இந்த 7 ஆண்டு காலத்தில், இந்த 5 ஆண்டு காலத்தில் 7250 பேருந்துகள் புதுசா வாங்கி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுடைய 22 வருஷ பிரச்சனை, 22 ஆண்டு கால கோரிக்கை. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அதை 5 ஆண்டுக்குள்ள மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று நிரூபிச்சிருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் ஆட்சி. நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ அரசு ஊழியர்களுக்கு 17 விழுக்காடாக இருந்த
அகவலப்படையை இப்போ 58 விழுக்காடு என்கிற அளவுக்கு உயர்த்தி வழங்கி இருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நாம சொல்லிவிட்டு செஞ்ச திட்டங்களுக்கு இணையா சொல்லாமலேயே பல முத்திரை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அதுதான் பெரிய சாதனை. இன்னும் பல கனவு திட்டங்கள் இருக்கு. அவற்றை நிறைவேற்றும் வாய்ப்பு திராவிட மாடல் 2.0 தமிழ்நாட்டு மக்களான நீங்க எனக்கு வழங்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை முழு அளவுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போது உங்க முகத்துல நான் பார்க்கிறேன். மக்கள் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சியே என் மகிழ்ச்சி. வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.